தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் நாடு முழுக்க இந்த சுதந்திர தின விழாவில் வீடுதோறும் தேசிய கொடியை ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துலையும் கூட தேசிய கொடியை டிபியை மாற்றிருக்கிறாரு. தேசிய கொடியை எல்லாரும் செல்ஃபி எடுத்து அதை hargartiranga.com அப்படிங்கிற வலைதளத்தில் பதியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வழக்கம் போல் அவர் இந்திய சுதந்திர போராட்டத்தை அப்படிங்கிறது அவருக்கான ஒரு விளம்பரமாக தான் அவர் பார்த்துக்கிறார். அவருக்கும் பாஜகவுக்குமான ஒரு விளம்பரமாக இந்த சுதந்திர தினத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாரே தவிர, அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கோ இல்லை பாஜகவுக்கோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டம் குறித்தோ இல்லை மூவர்ண கொடி குறித்தோ பேசுறதுக்கான எந்த தகுதியுமே கிடையாது. இந்த மூவர்ண கொடிக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. அதில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை மட்டும் சொல்லணும் அப்படின்னா, 1922க்கு பிறகு, அதாவது சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வந்துட்டு போனதுக்கு பிறகு இந்தியாவில் உச்சபட்சமான சுதந்திர போராட்டங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக காந்தி வந்ததுக்கு பிறகு இந்திய சுதந்திர போராட்டம் ஒரு மிகப்பெரிய வெகுஜன போராட்டமாக மாறிச்சு. காந்தியினுடைய சத்தியாகிரக போராட்டம் ரொம்ப பெரிய எழுச்சி பெற்றுச்சு. அதுலேயும் குறிப்பாக ஜாலியன் வாலாபாக்கெல்லாம் நடந்து, ரவுலட் சட்டத்தின் இஷ்யூ எல்லாம் நடந்ததுக்கு பிறகு இன்னுமே ரொம்ப வேகமாக சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருந்த காலகட்டத்தில் பூர்ண ஸ்வராஜ் தான் நமக்கு மொத்தமாக நம்ம தான் ஆளணும், பூர்ண ஸ்வராஜ்னு டிக்ளேர் பண்ணுறாரு நேரு. காங்கிரஸ் டிக்ளேர் பண்ணப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா, 1929 ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வராங்க காங்கிரஸ் மாநாட்டில். நம்ம பூர்ண ஸ்வராஜை நோக்கி நகர போகிறோம், ஜனவரி மாதம் 26 இந்தியாவுடைய விடுதலை நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸில் தீர்மானம் போட்டு நேரு எல்லாத்துட்டையும் அதை கேட்குறாரு. காந்தியும் அதை ஏற்றுக்கிறாரு. நீங்கள் ஜனவரி 26 அப்போது 1930 அதாவது 29 ரெசல்யூஷன் போட்டு 30 பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 இந்தியாவினுடைய விடுதலை நாளாகவே கொண்டாடப்பட்டுச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மூவர்ண கொடியை ஏற்றுங்க, மூவர்ண கொடியை ஏற்றி நம்மளுடைய விடுதலையை கொண்டாடுவோம் அப்படின்னு யார் சொன்னது? நேருவும் காந்தியும் சொன்னாங்க, பட்டேலும் சொன்னார். அன்னைக்கு மூவர்ண கொடியில் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருந்துச்சு. அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா அசோக சக்கரம் இல்லை, அதுக்கு பதிலாக காந்தியினுடைய ராட்டையெல்லாம் இருந்துச்சு. அந்த ராட்டையோட சேர்த்து தான் நம்ம அந்த கொடியை டிக்ளேர் பண்ண சொன்னப்போ இவங்க யார், இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க இந்த மூவர்ண கொடியை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, காவி கொடி ஏற்றுங்க ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் சொல்லி ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் எல்லாமே காவி கொடி ஏற்றுறதுக்கான வேலையை தான் அவங்க பார்த்தாங்க. 1925 ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பாக மாறிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்து மகாசபை வந்துட்டாங்க. இந்த ரெண்டு அமைப்பு தான், ஆர்எஸ்எஸ், இந்து மகாசபை. இவங்க ரெண்டு பேருமே காவி கொடியை தான் இந்தியாவினுடைய கொடியாக ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 21/1/1930 ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவரான ஹெட்கேவர் ஒரு அறிக்கை பெறாரு. அந்த அறிக்கையில் என்ன இருக்குது அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் மூவர்ண கொடியை ஏற்கக்கூடாது, அதற்கு பதிலாக காவி கொடியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க காவி கொடியை தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேசிய கொடியாக மாற்றணுங்கிற அஜெண்டாவே அவங்களுக்கு இருக்குது. இது எப்போ 1930 அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இதுக்கு பிறகு இந்தியா சுதந்திர போராட்ட வரலாறு குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசர் பத்திரிகையே அதிகாரப்பூர்வமாக இந்தியா சுதந்திரம் கிடைச்ச உடனே அவங்களுடைய பத்திரிகையில் மூவர்ண கொடியை, அன்னைக்கு அசோக சக்கரமெல்லாம் பொறிக்கப்பட்ட அந்த மூவர்ண கொடியை ஏற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நேரடியாகவே அவங்க பத்திரிகையில் கட்டெழுதியிருக்காங்க. ஆர்கனைசர் அப்படிங்கிற பத்திரிகை ஆர்எஸ்எஸ்னுடைய மவுத் பீஸ், ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த கொள்கைகள். இப்போ பார்த்தீங்கன்னா மோடி தோற்றுருவார், அதாவது அவருக்கு தோற்றுருவாருங்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய கிரேஸ் கிடையாது, கரிஸ்மா ஒர்க் அவுட் ஆகாத தேர்தலில் 24 தேர்தல்னு ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகை எழுதுச்சு. அது மட்டும் இல்லாமல் மோடியை கண்டிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஆர்கனைசர் பத்திரிகை எழுதினாங்க. ஆர்கனைசர் பத்திரிகை என்பது, அதனுடைய தலையங்கம் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய குரல். அந்த குரல் என்ன சொல்லுது? இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு எல்லாருமே ஆகஸ்ட் 15 1947 மூவர்ண கொடியை ஏற்றி கொண்டாடும் போது ஆர்கனைசரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விதிவசத்தால் இன்று ஆட்சி பொறுப்புக்கு வந்திருப்பவர்கள் நமது கைகளில் மூவர்ண கொடியை கொடுக்கலாம், ஆனால் இந்துக்கள் இந்த மூவர்ண கொடியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சொந்தம் பாராட்ட மாட்டார்கள். 3 என்ற வார்த்தையே தீயது. 3 வண்ணங்களை கொண்ட அந்த கொடியை நிச்சயமாக மக்களின் உள்ளத்தில் மோசமான உளவியல் பாதிப்புகளை ஏற்படுத்தும், அது நாட்டுக்கு ஆபத்தை விளைவிக்கும். இது ஆர்கனைசர் பத்திரிகையில் வந்த கட்டுரை. இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா, அரசியலமைப்பு சபை உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் எழுதினாங்க இல்லையா, அப்போ ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. அந்த ரெசல்யூஷன் கொண்டு இந்த கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கும் போது அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கொடி அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த கொடி அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை முற்றிலும் நிராகரிக்கிறோம்.
இந்தியாவில் இந்து தேசம் என்ற ஒரே ஒரு தேசம் தான் இருக்கிறது. அதைத்தான் தேசிய கொடி பிரதிபலிக்கப்பட வேண்டும். எல்லா சமய மக்களையும் திருப்திப்படுத்துகின்ற ஒரு கொடியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு சட்டை அல்லது கோட் தைப்பது குறித்து தையல்காரனுக்கு உத்தரவிடுவது போல் தேசிய கொடி விஷயத்தில் யாரும் எங்களுக்கு உத்தரவிட முடியாது அப்படின்னு சொல்லி RSS ஆர்கனைசர் பத்திரிகை எழுதியிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன? இந்தியா சுதந்திரம் கிடைச்சிருச்சு, இந்தியா மக்கள் எல்லாரும் சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தேசிய கொடியை ஏற்றுக்காதீங்க, அடுத்து காந்தியை கொலை பண்ணுறதுக்கு என்ன வேலை பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஆர்கனைசர் பத்திரிகையினுடைய கட்டுரையினுடைய மையம் என்ன, சுருக்கம் என்னன்னா, இந்த 2 கட்டுரை தலையங்கத்தினுடைய கொடியில் இருக்கக்கூடிய 3 வர்ணங்கள் அவங்களுக்கு ஜீரணிக்க முடியாமல் இருக்குது. அதில் வெள்ளை இருக்குது, பச்சை இருக்குது, காவி இல்லாமல். அது அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பச்சை அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்குரியதாக பார்க்கப்படுது, அதாவது அது இஸ்லாமியர்கள் நிறம்னு பார்க்கப்படுது. ஸோ அப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் 3 நிறம் இருக்கக்கூடாது, ஒரே நிறமாக இருக்கணும், காவி நிறமாக இருக்கணும். 3 நிறம் இந்த நாட்டில் 3 விதமான மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது சகிச்சு கொள்ள முடியாது. இது இந்து தேசம், இந்துக்களுக்கான தேசம் மட்டும் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. இப்போ இந்தியாவில் காலங்காலமாக இஸ்லாமியர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1200-300 ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே தென்னிந்தியாவுக்கு இஸ்லாமிய மதம் வணிகத்தினூடாக பரவி வந்துருச்சு. அந்த மக்களும் இந்த குடிமக்கள் தான். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவ மக்கள் கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்காகவே இந்தியாவில் கிறிஸ்தவ மதம் பரப்பப்பட்டிருக்கு. கிறிஸ்தவ மதம் இந்தியா முழுக்க இருக்குது. மக்கள் எக்கச்சக்கமான பேர் கிறிஸ்தவத்தை மாறியிருக்காங்க. பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டலேருந்து, ஸ்கூல்லேருந்து எல்லாமே கிறிஸ்தவ மிஷினரிகள் வச்சுருக்காங்க. இந்திய மக்களுக்கு கல்வி கொடுத்துட்டு இருக்காங்க, மருத்துவ வசதி கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களை எஜுகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பெரிய ஒரு பெரிய சமூக மாற்றத்திற்கு இந்தியாவினுடைய மிஷினரிகள் வேலை பார்த்துருக்காங்க. கிறிஸ்தவ மதம் இங்கே கோலோச்சி நிற்கிது. இன்னைக்கு நீங்கள் அவங்கள எல்லாத்தையும் இந்தியா சுதந்திரம் கிடைக்கிறப்ப கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இந்தியாவினுடைய கொடியில் எந்த பங்களிப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? இது அவங்களுடைய போக்கு என்ன காமிக்குது அப்படின்னா, பிரிட்டிஷ்காரன் போனதுக்கு பிறகு அப்படியே கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துடணும், யார் இந்துத்துவ சக்திகள் வந்து அதில் உட்காந்துடணும் அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு உள்ளேயே நிறைய இந்துத்துவ ஆட்கள் இருந்தாங்க. அது ஷியாம் பிரசாத் முகர்ஜியாக இருக்கட்டும், இல்லை வந்து மதன் மோகன் மாவலியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஒரு லிபரலாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு கோர் இந்துத்துவவாதிகள் தான். காங்கிரஸ் இவங்களை எல்லாத்தையும் அணைச்சி தான் போச்சு. நீங்கள் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சுதந்திரம் கிடைச்சப்ப முதல் அமைச்சரவையில் ஷியாம் பிரசாத் முகர்ஜி வந்து தொழில் அமைச்சராக இருக்கார், தொழில்துறை அமைச்சராக உட்காந்துருக்கார். அவர் வீட்டில் வந்து தேசிய கொடி ஏற்றுனது கிடையாது. பிற்பாடு அவர் அமைச்சரவை விட்டு வெளியே அனுப்பிச்சப்பட்டார். வெளியே அவரே போயிட்டார். போய் 1950 நினைக்கிறேன், 50 வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஜனசங், இன்னைக்கு பிஜேபி இருக்கு இல்லையா, இந்த பிஜேபிக்கான முன்னோடி அமைப்பு ஜனசங் அமைப்பு உருவாக்குறாரு, ஒரு கட்சியை. அவர் கோர் ஆர்எஸ்எஸ்காரர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி. அவரும் தேசிய கொடி ஏற்றுக்கிட்டது கிடையாது. இப்போ காங்கிரஸ் வந்து இந்த ஆர்எஸ்எஸ்காரங்களை, இந்துத்துவ சக்திகளை கூட ஒன்றிணைச்சு சுதந்திர போராட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு வந்துச்சு. அது அப்படிங்கிறது உண்மைதான். பட் இந்த குழு இந்தியாவினுடைய சுதந்திரத்தை ஏற்றுக்குச்சா, காந்தி ஏற்றுக்குச்சா அப்படின்னா ஏற்றுக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியாவை ஒரு வன்முறை பாதையில் இட்டு செல்லணும் அப்படிங்கிறது முதல்லேருந்தே அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. இந்திய சுதந்திர போராட்டத்தை பொறுத்த வரைக்குமே அந்த கொடியை தாண்டி இந்திய சுதந்திர போராட்டத்திலே அவங்களுக்கு எந்த பங்களிப்புமே கிடையாது. அது ஒரு தனி ஏரியா. சாவர்கர் என்ன பண்ணிட்டு இருந்தார் இந்தியா சுதந்திர போராட்டத்துக்கு, காந்தி போராட்டிட்டு இருக்கும்போது என்ன பண்ணார் அப்படிங்கிறது இன்னொரு ஏரியா நம்ம பேசலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அப்போது இந்த கொடியை பொறுத்த வரைக்கும் இவங்க சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகும் சரி, இந்த கொடியை ஏற்றுக்கல. அவங்க கொடியை ஏற்றுக்காததுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கொடியில் 3 வர்ணங்கள் இருக்குது. இந்த 3 வர்ணங்கள் 3 மதத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து எல்லாத்துக்கும் 3 மதத்துக்கான நாடு மாதிரி இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு ஏன் 3 வர்ண கொடி ஏற்ற சொல்றார் மோடி? ஸோ அப்போ ஆர்எஸ்எஸ் கடைசி வரைக்கும் 1930 இருந்து 1947 அவங்க வந்து இந்த கொடியை ஏற்றுக்கல. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த ஆசிரியர் கோல்வால்கர். அந்த கோல்வால்கர் யார் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சித்தாந்தங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பைபிளை எழுதி வச்சுட்டு போனவர். அது ஞானகங்கைன்னு சொல்லுவாங்க அந்த புத்தகத்தை, பஞ்ச் ஆஃப் தாட்ஸ். அந்த புத்தகத்தை வந்து அந்த புத்தகத்தில் இருக்கிறது மாதிரி இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய எண்ணம். அவர் அந்த புத்தகத்தில் வந்து கொடி குறித்து பேசும்போது, நமது தலைவர்கள் நமது நாட்டுக்கு ஒரு புதிய கொடியை உருவாக்கி இருக்கின்றனர். நமது நாடு பாரம்பரிய பெருமை கொண்ட ஒரு புராதன நாடு. இதுவரை நமக்கு என்று ஒரு கொடி இல்லாமலா இருந்தது. இந்த 1000 ஆண்டுகளாக நமக்கு ஒரு தேசிய சின்னம் இல்லாமலா இருந்தது. நிச்சயமாக இருந்தது. பின் ஏன் நமது எண்ணங்களில் இவ்வளவு வெறுமை, இவ்வளவு வெற்றிடம் அப்படின்னு அவர் எழுதுறாரு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இல்லாமலா இருந்ததுன்னு கேட்குறாருல. நான் என்ன கேட்குறேன், என்ன இருந்துச்சு? கடந்த 2000 ஆண்டு 3000 ஆண்டு காலம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. இந்தியா வந்து ஒரு 3000 ஆண்டு காலம் இந்தியாவுக்கு வரலாறு இருக்குதான்.
சமண பௌத்த காலகட்டத்திலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும். நம்மளதில் இல்லையா வரலாறு அவர் கேட்குறாரு இல்லையா? நம்ம வரலாற்றில் கொடி இல்லையா, சின்னங்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம கேட்குற என்ன கொடி இருந்துச்சு, என்ன சின்னம் இருந்துச்சு? இந்தியா முழுக்க ஒற்றை ஆட்சி அப்படிங்கிறது ஒரு காலத்தில் இருந்தது கிடையாது. இந்தியாவினுடைய பெரும்பகுதியை பிடித்த ஒரே ஒரு ஆள் அசோகர் மட்டும்தான். அவர் ஒரு இந்து மன்னர் கிடையாது, அவர் ஒரு பௌத்த மன்னர். அவர் இந்துவாக இருந்து சனாதன மறுப்பு நீக்கி பௌத்தராக மாறினார். அந்த பௌத்தத்தினுடைய அந்த சக்கரத்தினுடைய தர்ம சக்கரத்தினுடைய ஒரு விஷயத்தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய கொடியில் உணர்ந்து வச்சிருக்காங்க. அந்த தர்ம சக்கரம் கூட பௌத்த தர்மம் தான், தம்மான்னு சொல்லுவாங்க பாலியில். ஸோ அந்த தர்மம் அப்படிங்கிறது வாழ்க்கையை பற்றியானது, பிரபஞ்சத்தை பற்றியானது, ஆன்மீகத்தை பற்றியானது. ஸோ அதைத்தான் இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், அசோகர் அவரும் தமிழ்நாட்டை கூட பிடிக்கல, சவுத் இந்தியாவுக்குள்ள கொஞ்சம் வந்தார், ஒரிசா வரைக்கும் வந்தாங்க, அது கீழே ஆளல. இந்தியா முழுக்க ஒரே சின்னமாக ஒரே காலகட்டமாக ஒரே ஆட்சி செஞ்சதே கிடையாது. இந்தியாவுக்கு வரலாற்று புராதனத்தில் ஒரு கொடி அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட சின்னம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது கிடையாது. அதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இங்கே கோல்வால்கர் அதை அப்படியே மாற்றி பேசுகிறார். நம்மளுக்கு இவ்வளோ இருக்கே, அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த காவிக்கொடி இல்லைனா இந்து மதத்தை, சனாதன மதத்தை குறிக்கக்கூடிய சில சிம்பிள்ஸ், அதை வச்சு கொடி ரெடி பண்ணணும், அதுதான் அவங்களோட அஜெண்டா. அந்த அஜெண்டாவை சாவர்கரை பிற்பாடு வெளியே சொல்கிறார். சாவர்கர் எப்போ சொல்கிறார் அப்படின்னா 21/9/1941 அவர் வெளியிட்ட அறிக்கையில் நமது நாட்டின் பாரம்பரியத்தை ஓம், ஸ்வஸ்திக் ஆகிய இந்த 2 சின்னங்கள் மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன அப்படிங்கிறார். ஓமுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது, அதே மாதிரி ஸ்வஸ்திக் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிள் உள்ளதான் நம்ம நாட்டோட கொடி, அதை வச்சு தான் காவிக்குள்ள அந்த சிம்பிள் இருக்கணும், அதுதான் நம்ம நாட்டோட கொடியாக இருக்கணும் அப்படிங்கிறார். ஸோ இவையே இந்து இனத்தின் சின்னங்களாக காலங்காலமாக இருந்து வந்துள்ளது. எனவே எந்த நிகழ்ச்சியிலும் இந்திய பண்பாட்டிற்கு புறம்பான மூவர்ண கொடியை ஏற்கக்கூடாது. கொடியிலுள்ள ராட்டை கதரை பிரதிநிதித்துவப்படுத்தலாம், ஆனால் அது புராதன பாரம்பரிய பெருமை மிக்க இந்துக்களை ஒருபோதும் பிரதிநிதித்துவப்படுத்தாது அப்படிங்கிறார். கொடியில் ராட்டை இருக்குது, அது நம்மளை பிரதிநிதித்துவப்படுத்தாது அந்த சிம்பிள், அதுக்கு பதிலாக அந்த ஓம் சிம்பிளை வைக்கணும், இல்லை ஏதோ ஸ்வஸ்திகான்னு சொல்கிறார் அந்த சிம்பிளை வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ராட்டை அப்படிங்கிறது ஒரு கைத்தொழிலினுடைய ஒரு குறியீடு, விவசாயிகளுடைய குறிப்பீடு, ஒரு உழைக்கிற மக்களுடைய குறியீடு, காந்தியினுடைய குறியீடு, ஒரு தன்னிறைவினுடைய குறியீடு, ஒரு கிராமிய பொருளாதாரத்தினுடைய குறியீடு. அது ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடு. உழைப்பு குறித்தும் உழைப்பு சார்ந்த வேலைகள் குறித்து இருக்க குறியீடு அவங்களுக்கு தொந்தரமாக இருக்குது. ஆன்மீகம், தத்துவம், சனாதனம், இது மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாவர்கர் கொடுக்குறாரு அவரோட அறிக்கையில். ஸோ அப்போது எந்த காலத்திலையுமே இவங்க தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டதே கிடையாது. அது சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி, சுதந்திரம் கிடைத்ததுக்கு பிறகும் சரி. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 52 ஆண்டுகள் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை அலுவலகத்தில் இந்த மூவர்ண கொடி ஏற்கப்பட்டதே கிடையாது. இன்னைக்கு சொல்கிறாருல மோடி, எல்லாரும் மூவர்ண கொடியை ஏற்றி செல்ஃபி எடுத்து போடுங்க அப்படின்னு. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் செய்வாரா? இல்லை தத்தாராயை செய்வாரா? பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய, துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எல்லாரும் செய்வாங்களா? இவர் சொல்கிறது ஆர்எஸ்எஸ்காரன் மோகன் பகவத் காதில் விழுந்துச்சா விரலையா? இவர் சொல்கிறத அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? அந்த கேள்வி தான் நமக்கு வருது. கண்டிப்பாக அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்களே அவங்க ஆஃபீஸ்லேயே கொடி ஏற்றுனது கிடையாது. வாஜ்பாய் பிரதமராக வந்ததுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு போகும்போது நாக்பூரில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸில் இந்திய கொடியை ஒரு முறை ஏற்றுனாங்க. அது வரைக்கும் அவங்க ஏற்றுனது கிடையாது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்திலையாக இருக்கட்டும், காவி கொடியை எப்படியாவது இந்தியாவினுடைய தேசிய கொடியாக மாற்றணும் அப்படிங்கிற உரையாடல் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் மட்டும் கிடையாது, பிஜேபி இருக்கக்கூடிய சின்ன சின்ன தலைவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா காவி கொடியை தான் இந்தியாவினுடைய கொடியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ இவர் செல்ஃபி எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும்னு சொல்கிறது அவங்களுக்கு சொந்தமாக வரலாறு கிடையாது. இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த மூவர்ண கொடியை உருவாக்குனதும், இந்த மூவர்ண கொடி சொல்லக்கூடிய ஒரு அகிம்சை இருக்கு இல்லையா, ஒற்றுமை இருக்கு இல்லையா, அந்த ஒற்றுமை அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பாபர் மசூதி இடிச்சுட்டு ராமர் கோயிலை கட்டியிருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு நேர் புறம்பாக இருக்கக்கூடிய இன்றைக்கி வகுப்பு சட்டத்தை கொண்டு வரக்கான முயற்சிகள் நடக்குது. வகுப்பறையத்தினுடைய சொத்துக்களை முடக்கிறதுக்கான, அந்த சொத்துக்களை நிர்வகிக்கிறங்கிற பேரில் இந்துக்கள் அல்லாதவங்களை கொண்டு உள்ள சொருகணும் அப்படிங்கிற அஜெண்டாவில் அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களுக்கு குடியுரிமையே கொடுக்கக்கூடாது, எக்கச்சக்கமான இஸ்லாமியர்கள் மக்களை குடியுரிமை அற்றவர்களாக இந்த நாட்டில் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க சிஏஏ சட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. இந்த கொடி 3 மதத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுது, இங்கே இருக்கிறது ஒரு மதம் மட்டும்தான், இந்த 3 மதத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இந்த கொடி இருக்கக்கூடாது, இதை நம்ம காலி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க நினைக்கிறாங்க. உள்ளவங்களுக்கு அஜெண்டா இதுதான். ஏதோ நாட்டுக்கு பிரதமராக வந்துட்டோம், நாம் இதை நேரடியாக பேச முடியாது,
உள்ள இருக்கிறவன் அதை பேசிக்குவான், நாம் இப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, ஏன் ஆர்எஸ்எஸ் இது வரைக்கும் அவங்களுடைய அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றலை? ஏன் இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் தேசிய மூவர்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கலை? இப்போ இவர் பிரதமர் வந்து எல்லாரும் செல்ஃபி எடுத்து போடணும், எல்லாரும் வீட்டில் தேசிய கொடியை மாட்டணும்னு சொல்கிறார் இல்லையா? ஆர்எஸ்எஸ் காரங்க, ஆர்எஸ்எஸ் தலைவர், ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் வீட்டில் மாட்டுவாங்களா? அவங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் செல்ஃபி எடுத்து போடுவாரா? இதுதான் நம்மளோட கேள்வியாக இருக்கும். அது செய்வாங்களா? ஏன் செய்யலை அப்படிங்கிறதான், இவ்வளோ காலம் ஏன் செய்யலை அப்படிங்கிறத நம்மளுடைய முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. இவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி தேசிய கொடியை அவர்கள் ஏற்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்றைய சூழலில் கூட அவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் தேசிய கொடியை ஏற்கிறது கிடையாது, அதே சமயம் அவங்களுடைய கூட்டங்களில் தேசிய கீதத்தையும் பாடுறதும் கிடையாது. இந்த இடத்துல ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக மோடி அவர்கள் வேலை செய்கிறாரா? அதாவது ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கிறது யதார்த்தமான உண்மை. அது சமீப கால பஞ்சாயத்து. அவர் வந்து ஒத்தை தலைவராக அவர் நிற்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அவரை தாண்டி வேறு யாரும் தலைமை பண்புக்கு வரக்கூடாது. அதாவது பாஜகவினுடைய தலைவராகவோ இந்தியாவினுடைய பிரதமராகவோ வேறு யாரும் வந்துடக்கூடாது, எல்லாமே நான் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் எந்த சித்தாந்த வேறுபாடும் கிடையாது. ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே எண்ணம் தான். இந்த ரெண்டு குழுவுமே இந்தியாவினுடைய தேசிய கொடியை ஏற்றுக்காது. இந்த ரெண்டு குழுவுமே காவி கொடியைத்தான் தன்னோட தேசிய கொடியாக நினைக்கும். ஆனால் வேறு வழி இல்லை. ஆர்எஸ்எஸ்னுடைய பொலிட்டிக்கல் விங்காக வந்த பிஜேபி, அதுக்கு முன்னாடி ஜனசங், இந்த பிஜேபி ஆட்சி அதிகாரத்தையும் பிடிச்சிட்டாங்க, பல மாநிலத்தில் பிடிச்சிட்டாங்க, இப்போ இந்தியாவையும் பிடிச்சிட்டாங்க. அதனால் வேறு வழியே இல்லாமல் உடனே தேசிய கொடியை மாற்றிட முடியாது, காவி கொடியை மாற்றிட முடியாது. வேறு வழி இல்லை. ஏற்கனவே இருக்கிற செட்டப்பை அவங்க ஏற்றுக்கலை அப்படின்னா அவங்கள தேச விரோதின்னு பொதுமக்கள் நினச்சிடுவாங்க. நீங்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நாடு ஏன் நிலச்சி நிற்கும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிவில் சமூகம் இருக்கு இல்லையா, இந்த சிவில் சமூகம், அந்த சமூகத்தினுடைய மனநிலை, அவங்களுடைய உணர்வு என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காந்தியினுடைய மிகப்பெரிய கொடை இந்தியாவுக்கு என்ன அப்படின்னா, அவர் இந்திய சுதந்திர போராட்டத்துக்குள்ள 1915 பிறகு 20கள் வர்றாரு. அப்படிங்கும்போது அது வரைக்கும் ஜமீன்தார்களும் மிட்டா மிராசுதார்களும் உட்கார்ந்து இந்தியாவினுடைய விடுதலை குறித்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது நேருவாக இருக்கலாம், பட்டேலாக இருக்கலாம், அது மௌனலாவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், ஜின்னாவாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே பெரிய மிட்டா மிராசுதார்கள், பெரிய பணக்காரங்கள். அவங்க கையில் பல கோடி சொத்து இருந்துச்சு. லண்டனில் போய் படித்தவங்க, இந்தியாவில் படித்தவங்க, கேம்பிரிட்ஜில் படித்தவங்க, பிரிட்டிஷ்காரங்களோட நேரடியாக உரையாடக்கூடியவங்க. இந்த மிட்டா மிராசுதார்கள் இருந்த இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டம் அடித்தள மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் காந்தி தான். அவர் தான் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து இங்கே வந்த உடனே சம்பரான் போராட்டத்தை துவங்குறாரு. அதே மாதிரி இன்னும் 2-3 போராட்டங்கள், மக்கள் போராட்டங்களை துவங்குறாரு. அவுரி தொழிலாளர் போராட்டத்திலேருந்து இந்த பக்கம் விவசாயிகளுக்கான சட்டத்தை வந்து அவங்க வரி குறைக்க சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறாரு. அது பிறகு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போராட்டம், உப்பு சத்தியாகமாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா அந்நிய துணி எரிப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் இந்தியாவினுடைய சிவில் சமூகத்தை ஜனநாயகப்படுத்துவது, அரசியலுக்குள் கொண்டு வருவது, பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனுக்குள்ளே கொண்டு வந்தது காந்தியினுடைய வெகுஜன போராட்டம். ரொம்ப முக்கியமானது. ஒரு மாதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படியே அள்ளி கொண்டு இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தது காந்தி தான். அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் பெரியார் எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய வெகுஜன போராட்டத்தை கட்டி அமைச்சாரோ அது மாதிரி காந்தி இந்தியா முழுக்க கட்டி அமைச்சல ஒரு பங்களிப்பு இருக்குது. ஸோ இந்த காந்தியை இவர்கள் துவக்கத்திலேருந்தே வந்து ஏற்றுக்கலை. இந்த காந்தியினுடைய வழிமுறைகளை எதையுமே இவங்க ஏற்றுக்கலை. யார்? ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் ஏற்றுக்கலை. இந்த காந்தி உருவாக்கி வச்ச இந்த சமூக மனநிலை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்தியா பக்கத்தில் பங்களாதேஷ் இருக்குது, ஸ்ரீலங்கா இருக்குது, நீங்கள் வந்து பாகிஸ்தான் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது, நேபாள் இருக்குது, எல்லா நாட்டிலையும் பிரச்சனை, எல்லா நாட்டிலையும் கலவரம். இப்போ பங்களாதேஷில் பெரிய பிரச்சனை இருக்குது. அது மாதிரி இராணுவ ஆட்சி இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த சிவில் சமூகத்தினுடைய அவேர்னஸ். இந்த சிவில் சமூகத்துக்கு பயந்து நடுங்கி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதனால் இந்த சிவில் சமூகத்தினுடைய மனதில் மூவர்ண கொடி தான் இந்தியாவினுடைய கொடி, இதுதான் தேசம் அப்படின்னு ஒரு பதிவு இருக்குது. இந்த பதிவை உடைச்சிட்டு உடனே காவி கொடியை பாஜகவினால் திணிச்சு விட முடியாது. அந்த பயம் மோடிக்கு இருக்கிறது. அதனால தான் மோடி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த மூவர்ண கொடியை ஏற்றுங்க, எப்படியாவது தன்னை ஒரு சுதந்திர தியாகியாக, ஒரு பெரிய தேசப்பற்றாளராக காமிக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். அவர் வந்து தேசப்பற்றாளர் கிடையாது, அவர் வந்து அதானி பற்றாளர். அவருக்கு வந்து தேசம்ங்கிறதே அதானி தான். இந்த தேசத்தினுடைய தந்தை அவருக்கு வந்து அதானி தான், தாய் வந்து அம்பானி தான். ஸோ தந்தையும் தாயுமாக அம்பானி அதானி இருக்கிறதுனால தான் அவர் ஆட்சியில் இருக்கார். இந்த நாட்டையே அவர் அம்பானி அதானிக்காக தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, குஜராத்திகளுக்காக தான் வச்சுருக்காரு. இந்த அவருடைய போக்கு இருக்குது பார்த்தீங்களா, அவருடைய போக்கு, அவருக்கான ஆட்சி அதிகாரத்தில் தான் மட்டும்தான் இருக்கணுங்கிற போக்கு ஆர்எஸ்எஸ்க்கு நேர் விரோதமான போக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அமைப்பு தான் முக்கியம், ஆள் முக்கியம் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை.
அதனால் இவங்க நமக்கு விரோதமாக இருக்காங்க, இது நம்மளை கொள்கைக்கே நேரடி எதிரியாக இருக்கார் மோடி அப்படின்னு சொல்லி அவங்க முதல்லேருந்தே ஒரு 5-6 வருஷமாக ரொம்ப சண்டை அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஆர்எஸ்எஸ்காரங்க அவங்க ஒரு செட்டை உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோடி அவர் ஒரு செட்டை கொண்டு வர உள்ள முயற்சி பண்ணுறாரு. இது ஒரு விதமான கேங் வார், சித்தாந்த வார் கிடையாது, அவங்களும் நடக்கிறது கேங் வார் தான். ஸோ சித்தாந்தம் எல்லாமே அவரோட இவர் தான் ஸ்ட்ராங்காக, யார் ஆர்எஸ்எஸ் விட இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எது எல்லாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஆர்எஸ்எஸ்னுடைய எல்லா கொள்கையிலுமே. இப்போ வகுப்பு வரியம் குறித்தான இந்த ஒழுங்கு அமைப்பு கொண்டு வராங்க இல்லையா புது சட்டத்தினூடாக, இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை தான். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொத்துக்களை ஏதோ ஒரு வகையில் டைல்யூட் பண்ணுற வேலையை அவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கக்கூடிய அஜெண்டா தான், அதை மோடி செய்கிறாரு. ஸோ கொள்கையில் இவங்க 2 பேரும் எந்த முரண்பாடும் வச்சுக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத அப்படியே அவங்க செய்வாங்க, அதுதான் அவங்களோட வேலை. பட் ஆனால் தலைமை, அந்த தலைமையில் நடக்கக்கூடிய நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய சண்டை தான் இந்த சண்டை. ஸோ இந்த இவங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை அது. பட் இந்த விஷயத்துக்கு வருவோம், ஏதோ தேசிய கொடி விஷயத்துக்கு வருவோம். தேசிய கொடி விஷயத்துக்கு என்ன அப்படி பிரச்சனை அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் இந்தியாவினுடைய சிவில் சமூகத்தினுடைய மனநிலையை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை வென்றெடுத்து, நானும் தேசிய உணர்வு உள்ள ஒரு ஆள் தான், எனக்கும் தேசிய கொடிக்கும் தொடர்பு இருக்குது, நான் அதை மதிக்கிறேன், ஆர்எஸ்எஸ்காரன் மதிக்க மாட்டான், நான் மதிக்கிறேன், எனக்கு அது ரொம்ப முக்கியமானது, நான் இந்த தேசம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சிவில் சமூகத்தினுடைய நன்னடத்தைய நல்ல பேரை அந்த இமேஜை அவர் கட்டி காப்பாற்றணும்னு ஆசைப்படுறாரு. அது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இப்படி தான் பண்ணார். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த வேலையை செஞ்சார். எல்லாரும் வந்து செல்ஃபி எடுத்து போடணும், வீட்டில் கொடியெல்லாம் மாட்டணும்லாம் சொன்னார். ஸோ அதனால் சிவில் சமூகத்தை ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களுடைய மனநிலையை தன் பக்கம் ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு மோடி செய்கிறார். ஆனால் இது ஆர்எஸ்எஸ்னுடைய நேர் எதிரான ஒரு கொள்கை இந்த கொள்கை. இது மட்டும் இந்த தேசிய கொடியை ஏற்காத ஒரு கொள்கை, அந்த ஒரு விஷயம் மட்டும். மற்றது எல்லாமே அவங்க சொல்கிறது ஒரு செய்வார். ஸோ இவங்க இப்போ வந்து மோடி சொல்கிறார் இல்லையா, கொடியை வந்து ஃபோட்டோ எடுத்து போடுங்க, வீட்டில் மாட்டுங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, இது ஆர்எஸ்எஸ்காரர்கள் இருக்கக்கூடிய மேல் இருக்கக்கூடியவங்களுக்கு சிக்கலாக தான் மாறும். அவன் அதை கடுப்பாக தான் பார்ப்பான். இந்த விஷயத்தை நீ பேச வேண்டிய தேவை கிடையாது, ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம். இதை ஏன் நீங்கள் பேச வைக்கிறீங்க, மக்கள் மத்தியில் ஏன் திருப்பி மூவர்ண கொடியை கொண்டாந்து அழுத்தமாக ஏன் பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி இவங்களுக்கு வரத்தான் செய்யும். ஆர்எஸ்எஸ்காரங்க கடுப்பாக தான் செய்வாங்க. மோகன் பகவத் டென்ஷன் ஆவார், எதுக்கு தேவையில்லாமல் இப்போ திருப்பி மூவர்ண கொடியை வந்து எல்லாத்தையும் ஏற்ற சொல்கிறாரு. மக்களுடைய பொது புத்தியில் இந்த மூவர்ண கொடி குறித்தான தேசிய உணர்வு குறித்தான விஷயத்தை ஏன் மோடி திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணுறாருங்கிற கோபம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். உங்களோட கேள்வி நியாயமானது தான். அந்த பஞ்சாயத்தில் இந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து உருவாக்க தான் செய்யும். ஆனால் மோடி ஏதோ ஒரு வகையில் இந்த சிவில் சமூகத்தினுடைய நன்னடத்தை பெற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஏதோ ஒரு வகையில் தன்னை ஒரு பெரிய தேசிய பாரம்பரியம் கொண்டு இந்தியாவுக்கு ஏதோ சுதந்திரமே அவர் தான் வாங்கி கொடுத்த மாதிரியும் அவர் ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. காந்தியை வந்து நாங்கள் கொண்டு காந்தி கீழே தடுக்கி விட்டு விழுந்து செத்துட்டாரு, காந்தி எப்படி செத்தாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் தான் அவங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.